என் செல்ல குழந்தையே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத இரகசியத்தோடு உன் தாயானவள் இந்த வராகி உன் வீட்டு வாசலில் கால் கடுக்க காத்திருக்கிறேன். என்னவென்று ஒருமுறை என் பிள்ளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை உன்னால் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை சுற்றித்தான் நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம். உன்னை தேடி நான் வருகின்ற நாளில் உனக்காக நான் தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே என்று உன் முன்னால் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்கின்ற இது போன்ற நேரங்களில் எல்லாமும் உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னை பற்றி உனக்கே பல விஷயங்கள் தெரியாததனால் மட்டும்தான் என் பிள்ளை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை நிம்மதியோடு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழும் நாட்கள் இனி எந்த காலமாயினும் உனக்கான காலம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உடனிருந்து உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக உன் வசமாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு உன்னோடு நான் பல விஷயங்களை தந்திருக்கிறேன். ஆனால் அதை எல்லாமும் என்னவென்று உணராமல் என் பிள்ளை நீ இருந்திருக்கிறாய். என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை நீ கடந்தும் வந்திருக்கிறாய். இதற்கு மேலும் தாமதிக்க முடியாது. நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் உனக்கு சொல்ல துடிக்கின்ற விஷயங்களும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையாவது எண்ணிக்கொண்டு நடக்கும் நன்மைகளை எல்லாமும் நீ கைவிட்டு கொண்டிருப்பாயானால் இனி உன்னை தேடி வரும் ஆனந்தமான விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் உன்னதமான விஷயங்கள் கூட உன்னை சுற்றி வந்து உன்னை முழுமையாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் எப்பொழுதுமே நமக்குள் இருக்கின்ற சில நல்ல விஷயங்களை எல்லாமும் நமக்கே என்று சொல்லி தந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் வாழ்ந்துவிட மாட்டோமா? எப்பொழுதும் இப்படியே பதறிக்கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை என்னவென்று தராமல் போய்விடுமா என்பதற்காகத்தான். ஆனால் அந்த நல்ல விஷயத்தை பெறுவதற்குரிய முயற்சியில் நீ முதலில் இறங்கி இருக்க வேண்டும். எதற்குமே நீ கலங்கி இருந்திருக்க கூடாது. எதற்குமே என் குழந்தை நீ பதறி இருக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கு நான் தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த நாள் முதல், நான் வருகின்ற இந்த நாள் முதல் இனி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஆயிரம் கஷ்டங்கள் உனக்கு இருந்த போதிலும், ஆயிரம் சோதனைகள் உனக்கு இருந்த பொழுதிலும் இவை எல்லாவற்றையுமே நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் இது போன்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் இந்த திறமையை முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எல்லாமும் முறியடித்து வாழ வேண்டும் என்ற பக்குவம் உனக்குள் இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும்
என்னவென்றும் ஏதுவென்றும் நீ பார்த்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி அடுத்த நிலைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அடுத்த நிலைகளை என் பிள்ளை நீ என்னவென்று எதிர்கொண்டு விடுவாய். எப்பொழுதும் போல நீ இதற்காக எதையுமே தொலைக்காதே. இனிமேலும் நமக்குள் இருக்கும் நம்பிக்கை கொண்டு நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்பது நம் எண்ணமாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நாம் இதை எல்லாமும் சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே நான் சொல்கின்ற விஷயங்கள் இன்று வேண்டுமானால் புரியாமல் போகலாம். ஆனால் நாளை புரியும். நாம் அந்த விஷயத்தை இப்படி தடுத்திருக்கலாமே, இந்த விஷயத்தை இப்படி செய்திருக்கலாமே, இது எல்லாமும் அன்றே நம் அறிவுக்கு எட்டாமல் போய்விட்டதே என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் வந்து கொண்டிருக்கலாம். இதை எல்லாமும் நாம் உணரும் போதும், இதை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்கள் நம்மை தேடி வரும். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க வரும். எதிலுமே ஒரு குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் தேடி தேடி பெற வேண்டும். ஆயிரம் பிரச்சனைகள் வந்திருந்தாலும், ஆயிரம் சோதனைகள் வந்திருந்தாலும், இந்த சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் வாழ நினைக்கும் வாழ்க்கை என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை எண்ணி பதறாமல், எது போன்ற சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்காமல், இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் திறமையை கொண்டு நீ முன்னேறிவிட எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். அவன் சொன்னால்தான் இதை தொட முடியும், இவர் சொன்னால்தான் அதை திரும்பி பார்க்க முடியும் என்பது போன்ற ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள் ஒருபோதும் நீ வாழ வேண்டாம். என் குழந்தையே, ஒருவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் தடை சொல்கின்ற போரி உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அவர்களோடு நீ சேர்ந்து இருக்கவே கூடாது. உன்னை ஒருவர் இதுபோன்று தள்ளி நிற்கச் சொன்னாலும், உன்னை ஒருவர் இதுபோன்று இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்த எண்ணினாலோ சரி, இவை எல்லாமுமே நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு புரிய வரும்போது அன்று நீ கலங்குவதை விட, உன்னை யாரும் அவமானப்படுத்தினால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள உன் மனது மறுக்கிறதோ, நீயும் அதுபோல யாரையும் அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதனை அதிலிருந்து கற்றுக்கொண்டால் போதும். யாரையும் அவமானப்படுத்தாத ஒரு சூழ்நிலையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து வந்தால் அது போதும். இனி உனக்கு நடப்பது என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வெற்றி பெற்றவர்கள் போன பாதையை தேடாமல் நீ போகும் பாதையை வெற்றியாக மாற்ற என் பிள்ளை நீ துணிந்து முயற்சி செய்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, இனி உனக்காகவே நான் இருப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் உண்மைகளையும் யதார்த்தங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த தருணத்திலும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் தாண்டி வாழ்ந்து காட்ட வேண்டும். இதையெல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு என்னவென்று புரிந்து கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே உனக்கு நான் எப்பொழுதும் சரியாக நடத்துபவள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால், இனி உனக்கென நடக்கும் பல நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் பணிந்தவனும் துணிந்தவனும் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்று அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். பணிவோடு இருக்க வேண்டிய இடத்தில் பணிவோடும், துணிவோடு இருக்க வேண்டிய இடத்தில் துணிவோடும் நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாமும் தெரிந்து புரிந்துதான் நாம் வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் யாரையும் நிரந்தரம் என்று நம்பாதே. உன் நிழல் கூட இருட்டு வந்தால் மட்டும் உன்னை விட்டு விலகிவிடும். அதையும் மறக்கக்கூடாது. என் நிழல் மட்டும் என்னோடு இருக்கும் என்று நிச்சயமாக உன்னால் சொல்லிவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, எது வேண்டுமானாலும் சரி, இது எல்லாமும் அவர்கள் இஷ்டம்.
கொடுக்க வேண்டும் என்றோ அன்பு காட்க வேண்டும் என்றோ எந்த எதிர்பார்ப்புகளோ இல்லை. ஒரே ஒரு ஆசைதான். எப்படி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் அவர்களை நேசித்தது போல யாராலும் அவர்களை நேசித்திருக்க முடியாது என்று என் பிள்ளை நீ ஒருவரை பார்த்து சொல்கிறாய். எப்படி இருந்தாலும் சரி, நான் காட்டிய அன்பு ஒருபோதும் பொய் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக இந்த அன்பு உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கரை சேர்த்து விடும் என்பதனை மறக்காதே. உன்னை நல்லபடியாக நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விடும் என்பதனையும் நீ மறக்காதே. எது நடந்தாலுமே உன்னோடு உனக்கான பாதையை நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக வகுத்து விடுகிறேன் என்பதனை புரிந்து கொள். எந்த மாற்றத்தையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வராகி நான் இருந்து சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களோடு உன் வாழ்க்கையையும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, கஷ்டகாலம் என்பது மிகவும் அழகானது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் யார் என்று நீ அறிவதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை ஒருபோதும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நடந்தது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, உன்னுடைய பிடிவாதத்திடம் ஜெயிப்பதை விட உன்னுடைய அன்பில் நிச்சயமாக தோற்பதுதான் நல்லது. ஏனென்றால் அன்பு எப்பொழுதுமே நிலைத்து நின்று பேசும். இன்று வேண்டுமானால் அது அவர்களுக்கு புரியாமல் போகலாம். நாளை நிச்சயமாக அவர்களுக்கு புரியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. மனது இல்லை என்பதனை விட இருந்தது என்ற வார்த்தைக்கு வழி கொஞ்சம் அதிகம். என் பிள்ளையே, உன்னை வீழ்த்திவிட நிச்சயமாக இவர்கள் தன் கையில் எடுக்கின்ற ஆயுதம் உன்னை பலவீனப்படுத்துவதுதான். எப்பொழுதும் எந்த இடத்திலும் உடைந்து போகாதே. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் இவர்கள் மத்தியில் நீ பலவீனப்படாதே. எதையுமே தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்துவிட இவர்கள் நினைப்பதில்லை. தேவையோடு தான் உன்னை எப்படியாவது கலங்க வைத்து இந்த நிலையிலிருந்து உன்னை தாழ்த்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாக நடக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நாள் முதல், நான் வருகின்ற இந்த நாள் முதல், இனி உன்னை தொடரும் உண்மையான அன்பை நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். சரியான உண்மைகளோடும் தெளிவான விஷயங்களோடும் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய சந்தோஷம் எந்த இடத்திலும் எனக்கு முக்கியம். அதுபோல நீயும் உனக்கான சந்தோஷத்தை மீட்டுவிட எந்த நிலையிலும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு இது போன்ற விஷயங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திராத அளவிற்கு உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்திருந்தாலும் இனிமேலாவது நீ புரிந்து கொள். நாம் முயற்சித்தால், நாம் இன்னும் சற்று முயற்சித்திருந்தால் என்றோ அந்த வெற்றி இலக்கை நம்மால் அடைந்திருக்க முடியும் என்று. இத்தனை கால போராட்டமும் ஓரிடத்தில் அப்படியே ஒடுங்கி நிற்கிறது. இதை எல்லாமுமே வெளிக்கொண்டு வர வேண்டும். எல்லா விஷயங்களையும் எல்லா இடங்களையும் நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெளிவான விஷயங்களோடு தெளிவான புரிதல்களோடு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை இத்தனை காலமும் சொல்லிக் கொடுத்ததை எல்லாமும் கைப்பற்றி இனி வரும் நாட்களை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டு. அடுத்தது நடப்பது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தக்க வைத்து கொண்டே இருக்கும். உன்னை இக்கட்டான மனநிலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி கொண்டு வந்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை எப்பொழுதுமே சரியாகவே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சரிவர உனக்குள் ஏற்படுத்தும் பல விஷயங்களை எல்லாமும்
நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதுதான் உண்மை. அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்த்தப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும், உன்னை தேடி வரும் எல்லா சந்தர்ப்பங்களும் இனி உன்னை முழுமையாக தெளிவாக சரி செய்ய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி நினைத்தது போல நீயும் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்த குழந்தைதான். உனக்குள்ளும் பல திறமைகள் இருக்கின்றது. உனக்குள்ளும் பல எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கின்றது. நீ நினைத்தால் எதையும் இங்கு மாற்றிவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வேண்டும். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சரி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். அத்தனைக்கும் மாற்றாக உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த காலத்தை நீ எந்த காலத்திலும் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழும் நாட்கள் இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் உன்னோடு பயணித்திருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க இனி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையையும் உணர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் இது போன்ற பல நிலைகளுக்கு பல முடிவுகளை வைத்திருக்கிறது. அதுபோலத்தான் இந்த மனிதர்களும் பல முற்றுப்புள்ளியினை அந்த இடத்தில் வைக்கக்கூடிய இந்த நேரம் அதை எல்லாம் விடுத்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். மனமகிழ்ச்சியான சந்தோஷத்தோடு எப்பொழுதும் நீ சந்தோஷமான செய்திகளை முன்னெடுத்து வந்து கொண்டிரு. முகத்தில் புன்னகை வந்து விட்டது என்றால் தோல்வி பயம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். தோல்விக்கான காரணங்கள் எதுவுமே உன்னை நெருங்காது. இனி நீயாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்கள் என்பது முழுக்க உன்னை இனிமேல் தெளிவுபடுத்தி நல்வழிக்கு கொண்டு வருவதுதான் என்பதனை மறக்காது. உன்னை இந்த சூழ்நிலை என்பது எப்பொழுதும் நல்லபடியாக மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சத்தியங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ கண்கூடாக கண்டு விடுவாய். என் பிள்ளையை, உனக்குள் ஆயிரம் திறமைகள் மறைந்து கிடக்கிறது. இதை எல்லாமும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இப்படியே முடங்கி விடாதே. உன்னை நிச்சயமாக ஏறி மிதித்து சென்று விடுவார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் இவை எல்லாமும் இருந்தது என்பதனை தாண்டி இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை தருணத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற எண்ணங்கள் போல இனி நடக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை கட்டாயமாக தெளிவாக்கும் என்பதனை மறக்காதே. இனிமேலாவது நடந்து முடிந்த காரியங்களுக்காக கலங்காதே. உன் முன்னால் இருக்கும் உன்னை அறியாத உனக்குள் இருக்கும் அந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வர தொடங்கு. யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட சில சமயங்களில் நாம் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் தனித்தனியாக பார்ப்பது கிடையாது. எல்லோரிடமும் எளிதாக நாம் சேர்ந்து விடுகின்றோம். உண்மை என்னவென்றால் இதுதான் இந்த வாழ்க்கையில் பின்னாளில் உன்னை அதிகப்படியான சோதனையில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை மறக்காதே. யாரோடு பழகுகிறோம், எதற்காக பழகுகிறோம் என்பது எல்லாமும் முக்கியமல்ல. அவர்களின் உண்மையான நோக்கத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
பல நல்ல விஷயங்களை கொண்டு உன்னை நான் வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.